சாகிப் டாக்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒரு 2 வாரமாவே தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தலைப்புச் செய்தியாகக்கூடிய வகையில விசிக தான் பேசுபொருளா இருக்குது. முக்கியமா விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய கார ஒரு ராஜீவ்காந்தி என்ற நபர் இடிச்சிட்டார், இடிக்க முற்பட்டார்ன்ற ஒரு செய்தி தற்போது தமிழ்நாடு முழுவதும் ஒரு பாஜக, விசிக சண்டையா கூட மாறி இருக்கிறது. இதற்கிடையில பார்த்தோம்னா, பல சாதி சங்கங்கள் கூட விசிகவுக்கு எதிரா ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க. அண்ணாமலை விசஸ் திருமாவளவன் என்ற ஒரு கருத்து கூட போய்க்கிருக்கிறது. நீங்க இந்த சம்பவத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இது சம்பந்தமாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருக்காரு. இந்த ராஜீவ் காந்தி என்றால் யார், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேட்ரு என்ன, அவர் யார் தூண்டி விட்டார், ராஜீவ் காந்திக்கு பின்னாடி இயங்கக்கூடிய சக்தி என்ன, அவர் உண்மையிலேயே வழக்கறிஞரா, ஏன் டீர்பார் பண்ணப்பட்டவரை திரும்பயா வழக்கறிஞருக்கு எப்படி வந்தாரு என்பதை எல்லாம் அக்கு வேற ஆணி வேறாக விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் பேசிவிட்டார்கள். இப்ப நம்ம கேட்கிறது என்னன்னா, இதுக்கும் அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம், இதுக்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிறோம். அப்ப ராஜீவ் காந்தியை தூண்டி விட்டது அந்த வக்கீல் தம்பி அவரை குறுக்க கொண்டு திரும்ப காருக்கு பின்னாடி பைக்கு கொண்டு மறிங்கன்னு சொன்னது அவன் அண்ணாமலை தானா? அண்ணாமலையுடைய வார் குரூப்ல இருக்காரா? அண்ணாமலை என்ன குரூப் அது, ஏதோ ஒரு வாரியரா, அண்ணாமலை வார் ரூம் அந்த குரூப்ல உள்ளவரா அவரு? அப்ப அந்த குரூப்ல உள்ளவரா? அப்ப அண்ணாமலை தான் அனுப்பி வச்சாலா? சரி, அது எப்படி பாலிமர் டிவி அந்த அளவுக்கு அப்படியே போக்கஸ் பண்ணி ஏற்கனவே ஒரு ஆளை கேமரா மூலமா செட் பண்ணி எப்படி எடுக்கிறாங்க? அப்ப பாலிமர் டிவி கூட தான் இருக்கா? பாலிமர் டிவியை பத்தி பேசுவோமா? தொடர்ச்சியா பாலிமர் டிவி திருமாவளவன் விசிகான்னு ஏதோ ஒரு சட்டவிரோத கும்பலை வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி நீங்க காட்டுறீங்கன்னா, இப்ப பாலிமர் டிவியை இது பாலிமர் டிவியா பாலியர் டிவியா சொல்லணுமா வேணாமா? சரியா இருக்கு. அதுல ஊடக அரணா அவங்க சரியா தானே பாக்குறாங்க. இருக்கு எந்த இது ஊடகனா எந்த செய்தியை வெளியிட வேண்டும்? பாலிமர் டிவி எப்படி எல்லாம் சொல்றாங்க, அடித்து விட்டார்கள், பிரிந்து விட்டார், சிறுமாதான் கட்டளை இட்டார் உள்ள இருந்து. யாரு எப்படி பாத்தியா கட்டளை இட்டத? பாலிமர் டிவியுடைய அந்த ஹெட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பெட்ரூம் பத்தி பேசுவோமா? அவருடைய டைரக்டர் சில கசமுசாக்கள் சொல்றாங்களே, அது உண்மையா? அங்க இருக்கக்கூடிய சில பெண்களுக்கு வீடு கட்டி கொடுத்திருக்காரு, இப்படிலாம் செய்திகள் வருகிற. இப்ப இதை பத்தி நாங்க ஏதாவது பேசியிருக்கோமா? பேச நல்லா இருக்குமா? முதல்ல செவி வழி செய்தியா வருது, பேச முடியுமா? தப்பாவாது. ஊடக தர்மம்னா நீங்க தெளிவா பேரணுமா இல்லையா? எத்தனையோ பேருக்கு இஎம்ஐல வீடு கட்டி கொடுத்திருக்காரா பாலியர் டிவி உடைய நிறுவனரு. குற்ற செயல்னு எடுத்துக்கிறீங்களேன், இந்தியா ஃபுல்லா நடக்குது, அப்படித்தானே? இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா பாஜகவுடைய ஆளக்கூடிய மாநிலத்துல இதே பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு, பட்டியலின சமூக மக்களுக்கு மீதான வன்முறை வெறியாட்டம் நடக்குதா இல்லையா? உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல நடக்குதா இல்லையா? ஆணவ கொலை நடக்குது. இதை பற்றி பாலிமர் தொலைக்காட்சி இப்படி செய்தி வெளியிட்டு இருக்கா? இல்ல. சரி, தமிழ்நாட்டுல உள்ள ஆணவ கொலை எடுத்துக்கிறீங்களேன், அதுலயாவது எப்படி செய்தி வெளியிட்டாங்க? அப்ப பாலிமர் தொலைக்காட்சியை பொறுத்தவரையில அவங்களுக்கு நிறைய விமர்சனமும் இருக்கிறது. அந்த செய்தியுடைய தரமும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அவங்க எதையாவது கிளப்பி விட்டு டிஆர்பி ரேட்ல மத்த தொலைக்காட்சிக்கு ஈக்குவலா வர முடியல அப்படிங்கிற ஒரு நோக்கமா என்னமோ தெரியவில்லை. சரி, சம்பந்தப்பட்ட அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தின் மீது நிறைய பிரச்சனை இருக்கு. என்னைக்காவது அந்த மத்த பேசியிருப்பாங்களா? பாலிமர் தொலைக்காட்சி இல்ல, பாலியல் தொலைக்காட்சிங்கிற அளவுக்கு அரசல் புரசல செய்தி வருகிறது. அவங்களுடைய செய்தியை சேகரிக்க சென்ற 2 பேர் மேல வழக்கு இருக்குது. ஃபேமஸான செய்தி ரிப்போர்ட்டர் அவர் தான் சீஃப் எடிட்டர் வேறையா. திருப்பூர்ல அவர் மேல வழக்கு இருக்கு. என்ன வழக்கு அது? கையங்குளமாக பிடிபட்ட வழக்கு. இவ்வளவு சொல்ல முடியும். அதே போல ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டரை மிரட்டி காசு கேட்ட வழக்கு. இதெல்லாம் பாலிமர் தொலைக்காட்சியுடைய ஊடகம் இருக்குது. நம்ம இதெல்லாம் வெளியில சொல்லி அசிங்கப்படுத்தி அவங்களோட கௌரவத்தை, நம்ம கண்ணியத்தை சிதைக்கணும் ஒரு நோக்கம் நமக்கு கிடையாது. ஆனா பாலிமர் தொலைக்காட்சி எப்படி செய்தி வெளியிட்டுச்சு? ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால் இந்த சம்பவத்தை சால்வேஷன் மனத்துக்குள்ள தான் பண்ணணும். ஊர்ல என்னமோ நடந்துகிட்டு இருக்கு, கவாய் மீது செருப்ப வீசுறான், உச்ச நீதிமன்ற நீதியரசர் கவாய் மீது செருப்ப வீசுறான். அதுக்கு எப்படிப்பட்ட செய்தி வெளியிட்டாங்க பாலிமர் தொலைக்காட்சி? அதை பூதகரமாக ஆக்க வேண்டிய ஆட்கள் அண்ணாமலையை பார்த்தும் ஹெச் ராஜாவை பார்த்து பேட்டி கேட்கிறாங்க. அண்ணாமலையும் ஹெச் ராஜாவும் வரமை மீறி பேசினாங்க. இதான் நடந்துச்சு. தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட கும்பல் விசிகாவே தாக்குதலுக்கு உட்படுத்துறாங்க. பிஜேபி இப்ப பாலிமர் தொலைக்காட்சியை பத்தி சொன்னீங்க. பிஜேபி இந்த இடத்துல என்ன ரோல் பண்றாங்க?
திமுக கூட்டணிய சிதைப்பதற்காகத்தான் பிஜேபி இந்த மாதிரியான நடவடிக்கைலாம் ஈடுபடுவதா வந்து விசிக தலைவர் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க கேட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அந்த வழக்கறிஞர் ராஜீவ் காந்திங்கிற அவரு சொல்றாருல்ல, அவரு வந்து அந்த ஸ்கூட்டர கொண்டு நிறுத்துறாரு. அந்த ஓகே. ஸ்கூட்டரே இருசக்கர வாகனமே விசிக காரங்களுடைய வாகனம் தான். அவர் ம். முன்கூட்டி எடுத்துட்டு வந்து தான் பிளான் பண்ணி நிறுத்துகிறார். இந்த ராஜீவ் ம். காந்திங்கிற அந்த வழக்கறிஞர் மீது நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அவர் மீது ம். நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ம். உடனடியா என்ன செய்றாங்க? அத சமூகமாக மாத்துறாங்க. ம். முக்குலத்தோர் சமூகம் எங்க மாமா சமூகத்தைச் சேர்ந்த ம். தேவர் திருமகனாருடைய சமூகத்தைச் சேர்ந்தவர் இவரு. ம். அப்படின்னு செய்திய கொண்டு போய் எஸ்சி மக்களுக்கு, தலித் மக்களுக்கு ம். எதிராக ஏன் வந்து நிறுத்துனீங்க? இத நிறுத்துனது யாரு? ஓகே. பாஜக தான். அதுக்கு ம். வாய்ஸ் குடுத்தது யாரு? பாஜக தான். ஏன்? ம். மோடியை சந்திச்சது இந்த பாலிமர் ம். தொலைக்காட்சி நிறுவனர் வந்து மோடியை சந்திச்ச போட்டோலாம் வெளிய வந்தது. ம். தூண்டி விடுறாங்க. மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா, தூண்டி விட்டு வழக்கறிஞர் அணிய தூண்டி விட்டு கண்ணாபின்னான்னு பேச வைக்கிறாங்க. ஓகே. உடனடியா எச் ராஜா தோன்றுகிறார். ம். எதிர்பார்த்த உடனே. சம்பவம் நடந்த அடுத்த 1 மணி நேரத்துல எச் ராஜா வந்து அதே பாலிமர் தொலைக்காட்சியில தோண்டி பத்திரிக்கை பேட்டி குடுக்குறாரு. எப்படி? ம். திருமாவளவன் தீய சக்தி. ம். விசிக கட்ட பஞ்சாயத்து சொல்றாரா இல்லையா? ம். அப்ப திருமாவளவன் தீய சக்தின்னு எச் ராஜா சொன்னாதான் திருமாவளவன் சரியா இருக்கான்னு அர்த்தம். எச் ம். ராஜா வந்து திருமாவளவன புகழவா போறாரு? ம். ஸ்டாலின புகழவா செய்வாரு? ஓகே. எச் ராஜா வந்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள வந்து திட்டத்தான் செய்யணும். ஓகே. திட்டுனாதான் வந்து அவங்க வந்து என்ன கரெக்ட்டா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ம். உடனே அண்ணாமலை என்ன சொல்றாரு? ம். நான் வந்து போலீஸ் ஆபீசர் எத்தனையோ ரவுடிகள நான் டீல் பண்ணியிருக்கேங்கிறாரு. ஓகே. இப்படியா இப்படியா பேசணும்? ம். நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சவன். நான் ம். ரவுடிகள எப்படி வந்து டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, அப்படி யார ரவுடின்னு சொல்றாரு அண்ணாமலை? ஏன் இந்த புரோவோக்கிங் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு? ம். எதுக்கு இந்த ஒரு வெறித்தனமான பேச்சு எதுக்குன்னு கேட்டேன். இல்ல அப்ப விசிக தலைவர் ரவுடின்னு சொல்ல வர்றாரா? அதுதான் அர்த்தம். நான் ரவுடியை வந்து டீல் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், அவர் ம். விசிக காரங்கள ரவுடி என்று சொல்கிறார். ஓகே. அப்ப பதிலுக்கு நாம எப்படி சொல்லுவோமா? ம். எத்தனையோ நல்ல போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. ம். எத்தனையோ நல்ல போலீஸ்காரங்க தமிழ்நாடு போலீஸ்ல இருக்கு. ஒரு சில கழிசறைகளும் இருக்கு. கருப்பாடுகளும் இருக்கு. ம். போலீஸ் ட்ரெஸ்ல வந்து பொறுக்கி பையிலும் இருக்கானுங்க. அந்த பொறுக்கி ம். பையில எப்படி டீல் பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியும். சட்ட அடிப்படையில. ம். சட்டப்படியா அந்த பொறுக்கி போலீஸ்களை வந்து லஞ்சம் ம். வாங்கக்கூடிய போலீஸ்களை, சட்ட ஒழுங்கை ம். சீர்குலைக்கக்கூடிய போலீஸ் காவல்துறையினரை எப்படி ம். சட்டப்படி அவங்கள வந்து நிறுத்த வேண்டும்னு எங்களுக்கு தெரியும். அப்படின்னு ஓகே. நாங்க சொல்லுவோமா? சரி ம். இவன் வந்து அண்ணாமலை போலீஸ் ஆபீசரா? என்ன போலீஸ் ஆபீசர் மாதிரியே பேசுறாரு என்ன? ம். அப்ப அரசியலுக்கு அவர் இன்னும் வரவே இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட புரோவோக்கிங் ஸ்பீச் தான் எச் ராஜா ஒரு பக்கம் பேசுறாரு. அண்ணாமலை ஒரு பக்கம் பேசுறாரு. அதை பாலிமர் தொலைக்காட்சி வெளியிட என்று சொன்னால், அப்ப இது ம். வந்து ஒரு நல்ல திட்டமிட்டு என்ன செய்றாங்க? இத வந்து கொண்டு போறாங்க. ம். அரசியல் லாபம் கணிப்புக்காக வேண்டி செய்றாங்க. ம். எத்தனையோ நாட்டுல நடக்கக்கூடிய நிறைய முக்கியமான பிரச்சனை எதையுமே வந்து பேசாமல், இதை ஓகே. கொண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து மதக்கலவரத்த, சாதி கலவரத்த உண்டு பண்ணதுக்கு அளவுக்கு உள்ள பேச்சுக்கள் பேசுறாங்கன்னா, அப்ப உங்களுடைய நோக்கம் தெளிவாக தெரிகிறது. ம். தமிழ்நாடு மக்கள் இதுல வந்து பாடம் படிக்க வேண்டும். தமிழ்நாட்டு ஓகே. மக்கள் உஷாரா இருக்கணும். ம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மத ம். கலவரத்தையோ, ஜாதி கலவரத்தையோ வந்து ஏற்படுத்தி, தமிழ்நாடு ம். அமைதி பூங்காங்கிற அந்த நிலையை மாற்றி குட்டையை குழப்பி விட்டு, மீன் பிடிக்கிற வேலையை வந்து இந்த எச் ராஜா, அண்ணாமலைகள் வந்து செய்கிறார்களோ என்று நமக்கு என்ன தோணுதா இல்லையா? நம்ம ஆமா. எச் ராஜா மேலயும், அண்ணாமலை மேல நமக்கு வந்து வன்மம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ம். அவங்களும் வந்துட்டு அரசியல் பண்றாங்க. ஆனா இப்படி அரசியல் பண்றது, இது என்ன ம். மாதிரி பேச்சுன்னு பாருங்க. கடுமையான ஓகே. ஒரு பேச்சு. வந்து பாரு ம். நான் வந்து அடிச்சா திருப்பி அடிக்கிற ஆளு. வாங்கிட்டு போறான்ல. யாரு பேசுறா? அண்ணாமலை பேசுறாரு. ம். அப்ப என்ன அர்த்தம்? என்ன அடி? நான் திருப்பி ம். அடிப்பேன். இது ஒரு தலைவர் பேசுற பேச்சா? அண்ணாமலை வந்து இப்படி பேசுனாரா இல்லையா? நான் ஆமா. வந்து நீ ஒரு அடி அடிச்சா 2 அடி அடிப்பேன். அப்ப என்ன ம். மாதிரியான மெசேஜ வந்து அவரு குடுக்குறாரு? ம். அதுல வேற எச் ராஜா சொல்றாரு, ம். அடங்க மாட்டோம், அத்துமீறுவோம், திமிறி எழுவோம், திருப்பி அடிப்போமா. ஆமா சொல்லத்தான் செய்றோம். அது எப்படிப்பட்டது இது? அவங்கள எடுத்து வெட்டுங்க. அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்டா? அத கூட கருத்தியலா புரிய தெரியவில்லை. ம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் வந்து அந்த சமூகத்தையும், அந்த கட்சியையும், விசிக கட்சி தோழர்களையும் வந்து கருத்தியலா மாத்துறதுக்காக முயற்சி பண்றாரு, மாத்திக் கொண்டிருக்கிறார். ஓகே. அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? அடங்க மறுப்போம்னு சொன்னால், அந்த சமூகத்தை அடக்கி, ஒடுக்கி வந்து செய்யக்கூடிய மேலாதிக்க சக்திகளுக்கு அடங்க மறுப்போம்.
அந்த மேலாதிக்க சக்தியினுடைய அடக்குமுறையில் வந்து திமிரி எழுவோம், நாங்க ஒதுங்க மாட்டோம்னு சொல்றாரு. அவங்க அடிக்கிறாங்க, வந்து சேரிகளை எரிக்கிறாங்க, தாக்குதல் நடத்துறாங்க, திருப்பி அடிப்போம்னு சொல்றாரு. இதுல என்ன வன்முறை இருக்கிறது? வன்முறை கலந்த கட்சி. அடங்க மாட்டோம், அத்துமீறும், திமிரி எழுவோம். இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்லப்பட்டது? இது ஒரு சமூகத்தை, ஒரு பூனைய வீட்டை 10க்கு 10 ரூம்ல பூட்டி, ஒரு பூனை இருக்கு, பூனைக்குட்டி கம்பெடுத்து அடிச்சு பாருங்க, புலியா மாறிடும். புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு 5 அறிவு 4 அறிவு படித்த மிருகமே அப்படிதான் செய்யும். ஒரு சமூகத்தை 2000 வருஷமா ராஜா வகைராக்களை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களை வந்து அடக்குமுறைகளை ஏவி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அந்த சமூகத்தை எழுச்சி பெற வேண்டும் சொன்னா இந்த மாதிரி சொல்லுவாங்க. சொல்ல உடனே பாத்தீங்களா, இவங்களுடைய டிசைனே அப்படித்தான். கை நீட்டி அடிக்கிறது வைக்கிறது. யாரையும் அடிக்க சொன்னா அவர் வந்து எனக்கு இந்த சம்பவமே தெரியல. அவர் என்ன சொல்லியிருக்காரு திருமாவளவன்? டிரைவர் என் அண்ணன் அம்பேத் அண்ணன், அவர் என்னமோ நல்ல மூட்ல இருந்திருக்காரு அன்னைக்கு. ரொம்ப சாதாரண ஆளா தலைவர் மீது அப்பழுக்கற்ற பற்று கொண்டவர். கொஞ்சம் வந்து பிரேக்ல கால் வைக்கிறதுக்கு பதிலா ஆக்சிடென்ட்ல கால் வச்சுதான் என்ன ஆயிருக்கும்? பிரேக்ல கால் வைக்கிறதுக்கு பதிலா தோழர் டிரைவர் அம்பேத் அவர்கள் ஆக்சிடென்ட்ல கால் வச்சிருந்தா இப்பெல்லாம் நம்ம பேசிக்கொண்டு இருக்க மாட்டோம். புரியுதுக்கா சொல்றேன். அவரு ரைட்ல எடுத்து அழகா நினைச்சாரு, கொண்டு போறார். அனுபவமான டிரைவர், அவருக்கு தெரியாதா? எத்தனை அனுபவம் பார்த்திருப்பாரு. அப்ப திருமாவளவன் அவர்களே என்ன சொல்ற, எழுச்சி தமிழர் என்ன சொல்றாரு? தலையை அப்படியே தொடச்சிக்கிட்டு அவர் ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு வர்றாருங்க. பி.ஆர். கவை, உச்ச நீதிமன்ற நீதியரசர் பி.ஆர். கவை மீது செருப்பை வீசியதற்கு எதிராக ஜனநாயக சக்திகள் வழக்கறிஞர்கள் ஒருங்கிணைத்து ஆர்ப்பாட்டத்துல பேசிட்டு வண்டியில ஏறி 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆகுது. அவர் தலையில வந்து துடைத்து கொண்டு ஏறும்போது இந்த சம்பவம் நடக்குது. இது திட்டமிட்டது யாரு? என்னமோ வந்து திருமாவளவன் இறங்கி அடிக்க சொன்ன மாதிரி இப்படி வந்து வன்மம் பிடித்த வேலைகளையான்னு செய்கிறார்கள். யாரு? நான் என்ன கேட்கிறேன், இப்ப அண்ணாமலை வண்டியில வர்றாருங்க. அண்ணாமலை வண்டியில வருகிறார். ஆனா ராஜா அதே மாதிரி ஒரு கார்ல வர்றாரு. யாராவது ஒரு ஆள் வந்து பைக்கை கொண்டு குறுக்க விட்டா என்ன நடக்கும்? செய்யலாமா? அது யாரு செஞ்சாலும் தப்பு. அது அதே நேரத்துல திருப்பி அடிக்க சொன்னது என்ன? கையை நீட்டும் போது ஒரு தலைவர் வரும்போது ஆக்ரோஷம் பண்ணும். அந்த ஆள் திட்டுறாரு. ஏதோ ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் வந்து அசிங்கமா ஏதோ பேசியிருக்கிறாரு. தலைவர் அவரு திருமாவளவன் காரு பக்கத்துல போய் அதை அப்ரோச் பண்ண போறாரு. போலீஸ்காரங்க எல்லாம் போய் தடுக்கிறாங்க. இதான் நடந்துக்குங்க. இது ஒரு சம்பவங்க. காவல்துறை விசாரிக்கட்டும். எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. காவல்துறை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும். யாரும் குறுக்க நிக்கிறீங்களே. அப்ப காவல்துறை வழக்கு பதிவு பண்ணப்பட்ட விஷயத்துல 1000 டிராமா செய்து ஒரு மத கலவரத்தை, ஒரு சாதி கலவரத்தை உண்டு பண்ணோம்னா அதை நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க என்பது தெளிவா தெரியுதா இல்லையா? அதான் தான் சொல்றோம். பின்னாடி பாஜக இருக்கிறது என்று சொல்கிறோம். இந்த பாஜகவுடைய இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் வந்து தமிழ்நாட்டு மண்ணில் வந்து பலிக்காது என்று சொல்கிறோம். ஓகே சார். நன்றி சார். நன்றி.